ஹாய் ஆல். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அங்கே போகலை. ஒரு பிளேஸ்க்கு போகும்போது இல்லை நான் அங்கே போகல, என்னால் அங்கே போக முடியல, நான் அங்கே போகலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டிடன்ட் கோ தேர். ஐ டிடன்ட் கோ தேர் அப்படின்னா நான் அங்கே போகல அப்படின்னு சொல்கிறது தான் ஐ டிடன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லுவோம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா வந்து புரியுதா அப்படின்னு சொல்றது. ஐ ஹாவ் அண்டர்ஸ்டூட் அப்படின்னா நான் புரிந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ ஹாவ் அண்டர்ஸ்டூட். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? ஒரு விஷயத்த நம்ம செக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்லை ஒரு டூர் போகும்போதா இருக்கட்டும், எங்கே போகிறதா இருந்தாலும் திங்ஸ் எடுக்கும் போது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துப்போம் இல்லையா? அதை இஸ் எவ்ரிதிங் ஓகே, இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா எல்லாமே ஓகேயா இருக்கா அப்படிங்கிறது. இல்லை ஒரு பிளேஸ் வந்து வழக்கத்துக்கு விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எல்லாம் சரியா இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறதையும் இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ், இதுதான் உங்க ஆர்டர், இதோ உங்க ஆர்டர் அப்படின்னு சொல்றது. இதோ உங்க ஆர்டர். இது எப்படி கேட்கலாம்? இதோ உங்க ஆர்டர். இது வந்து இதோ இங்க ஆர்டர் இதாங்க, இந்தாங்க இதான் உங்க ஆர்டர் அப்படிங்கிறத ஹியர் இஸ் யுவர் ஆர்டர்னு சொல்லலாம். ஹியர் இஸ் யுவர் ஆர்டர்னா இந்த உங்க ஆர்டர் இங்கே. ஹோட்டல் இல்லை ஃப்ளிப்கார்ட் சம்திங் மற்ற பிளேஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா? இந்தாங்க உங்க ஆர்டர் அப்படிங்கிறது வேர் இஸ் மை ஆர்டர் அப்படின்னு கேட்கும்போது ஹியர் இஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஆர்டர் எங்கன்னு கேட்கும்போது இதோ இங்கே தான் இருக்கு, ஹியர் இஸ் யுவர் ஆர்டர், இந்தாங்க இதான் உங்க ஆர்டர் அப்படின்னு சொல்றது. புரிந்து கொள்ள முயற்சி செய். முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொன்னோம். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? புரிஞ்சு கொள்ள முயற்சி செய். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி செய் அப்படிங்கிறத ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அது ஒரு முகம் தெரியாத நபர் வந்தாலோ, இல்லை வந்து நீ வரும்போது நான் தான் கதவை திறந்தேன் அப்படின்னு சொல்றது. முகம் தெரியாத நபர் வந்தபோது நான் தான் கதவை திறந்தேன், யாருன்னே தெரியல, பட் அந்த டைம்ல நான் தான் கதவை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? ஓப்பன்ட். ஐ ஓப்பன்ட். ஏன் ஓப்பன்ட் யூஸ் பண்றோம்? திறந்தேன். ஸோ இது பாஸ்ட் ஃபார்ம். ஓப்பனோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஓப்பன்ட். ஐ ஓப்பன்ட் தி டோர் அப்படின்னா ஐ ஓப்பன்ட் தி டோர். ஐ ஓப்பன்னா நான் ஓப்பன் பண்ணேன், தி டோர்னா கதவை. ஐ ஓப்பன்ட் தி டோர் அப்படின்னா நான் கதவை திறந்தேன் அப்படின்னு சொல்றது. நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்றது. நான் இங்க தூங்குறேன், இல்லைன்னா நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்வோம்? நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்றத ஐ ஸ்லீப். ஐ ஸ்லீப்னா நான் தூங்குறேன். ஐ ஸ்லீப் ஹியர் அப்படின்னா நான் இங்கேயே தூங்குறேன், நான் இங்க தூங்குறேன். எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த பிளேஸ்லயே இங்கேயே தூங்கிக்கிறேன், நான் இங்கேயே தூங்குறேன், இல்லை நான் இங்க தூங்குறேன், அங்க தூங்குறேன் அப்படின்னா ஐ ஸ்லீப் தேர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நேரம் எடுத்து கொள்ளட்டும். இது எப்படி சொல்லலாம்? லெட் ஹிம் டேக் ஹிஸ் ஓன் டைம். அவன் நேரம் எடுத்துக்கணும், அவனோட டைமை எடுத்துக்கிட்டோம். லெட் ஹிம் டேக் ஹிஸ் ஓன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு இருந்தால் தான் நான் அடிஷ்னலாக வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.